ரிஷபராசி அன்பர்களுக்கு வணக்கம். அன்பர்களே, வரக்கூடிய 2025 புத்தாண்டு உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறது என்பதை பற்றி பார்ப்போம். அன்பர்கள் எல்லாம் மகிழ்ச்சியில இருப்பீங்க. அந்த மகிழ்ச்சி கண்டிப்பாக நானும் வரவேற்கிறேன். மகிழ்ச்சியோட தான் வாழ போறீங்க. நிறைந்த மனசோட தான் வாழ போறீங்க. பலவிதமான வெற்றிகளை குவிக்க போறீங்க. இது நாள் வரலையும் பட்ட கஷ்டங்களுக்கு மேன்மையான அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. அங்கீகாரம் கிடைக்க போதுங்க. தொட்டது தொடங்க போதுங்க. இந்த மாதிரி பல்வேறு அம்சங்கள் ரிஷபராசினருக்கு கிடைக்க போகுதுங்க. அதுவும் சனி பகவான் 11ஆம் இடம் போறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். பொதுவாக இந்த ஆண்டு உங்களுக்கு மிகவும் வளம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக கண்டிப்பாக இருக்குங்க. அரசியலிலே இருக்கக்கூடிய அரசு தலைவர்கள், பொறுப்பிலே இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க உத்தியோகத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள், அரசாங்க தொழிலுக்காக முயற்சியை அடையக்கூடியவர்கள், திருமண விஷயத்திலே இதனால் வெளியும் தடைகளை சந்தித்தவர்கள், குடும்பத்திலே வளர்ச்சி பொருளாதாரம் இல்லை என்று அங்கலாய்த்துக் கொண்டிருப்பவர்கள், செய்த தொழிலிலே சரியான முன்னேற்றம் இல்லை அப்படி என்று அங்கலாய்த்துக் கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இப்ப மாறுபட்ட பலன்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அவர்களாலே எதிர்பார்க்க முடியாத சந்தோஷங்களை அனுபவிக்கிறதுக்கான ஒரு கால நேரம் இப்போதைக்கு கண்டிப்பா ரிஷபராசிக்கு உண்டுங்க. இந்த வகையிலே பார்க்கும்போது கல்வி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கக்கூடியவர்கள், கல்வி நிறுவனங்கள் வைத்துக்கொண்டு இருப்பவர்கள், கல்வியை தொழிலாக கொண்டவர்கள், பேராசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயங்கள் உண்டு அப்படின்னா அது ரிஷபராசிக்கு. இது மட்டும் இல்லைங்க, கல்வி பயிலக்கூடிய மாணவர் மாணவியர் அனைவருக்கும் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு சிறந்த ஆண்டாக இந்த ஆண்டு அமைய போகுதுங்க. தான் இந்த மாதிரியான தொழிலுக்கு தான் போகணும், இந்த மாதிரியான படிப்புக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இலக்கை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது மிக மிக சிறந்த ஒரு ஆண்டாக இருக்கிறதுக்கு எந்த விதமான தடைகளும் இல்லைங்க. பெற்றோர்கள், ஆசிரியர்கள் வழிகாட்டுதல் சிறப்பாக இருக்குதுங்க. நீங்க எண்ணியபடி எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க கல்வியை பொறுத்தவரை. அடுத்தபடியாக சுயமாக தொழில் செய்யக்கூடிய இல்லத்தரசிகள், ஆடை ஆபரண அலங்கார பொருட்கள் இவங்களுக்கு வீடு தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அவங்க நினைச்சபடி சில பொருட்களை வாங்கி மகிழறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. 60,000 சவரம் விற்குது அப்படின்னு ஏக்க பெருமூச்சு விடக்கூடியவர்களும் தங்களுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குதுங்க. கணவன் மனைவி உறவிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. எதிர்பாளரால் ஏகப்பட்ட நன்மைகள் உண்டு. செய்யக்கூடிய தொழில்களால் அபரிவிதமான லாபங்கள் உண்டு. இது எல்லாம் ரிஷபராசி அனுபவிக்க போறாங்க. இதெல்லாம் சொன்னா தீராது. ஆனா கண்டிப்பா சுவையா இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் தாராளமாக இருக்கும். இது வெள்ளியும் சம்பாதிச்சோம், ஆனா 10 காசு சேர்த்து வைக்க முடியலையே அப்படின்று அங்கலாய்த்திருந்த அனைத்து அன்பர்களுக்கும் ஒரு சிறப்பான செய்தி. உங்களுடைய வங்கி கணக்கு உயருங்க. அது எப்படி வருது அப்படின்ற சூழ்நிலை நிச்சயமா உங்களுக்கு தெரியாது. ஆனா வந்த வழி பணம் வந்துகிட்டே இருக்க போகுது. பல விஷயங்கள்ல இருந்து பணம் உங்களுக்கு வரும். தொட்டது தொடங்கும். எதை தொட்டாலும் வெற்றி. விளையாட்டாக செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு நன்மையை தரும். கலைத்துறை சார்ந்த அன்பர்களுக்கு எத்தனை பேரை பார்த்தோம், நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் வர முடியலையே. சினிமா துறையில் உள்ள கலைஞர்கள்லாம் பல கம்பெனிகள் ஏறி இறங்கி அவமானப்பட்டு கூனி குறுகி இருந்த நிலைகள் மாறப்போகுது. அவர்கள் எந்த துறையை தேர்ந்தெடுத்து இருக்கிறார்களோ அந்த துறை சார்ந்த விஷயங்கள்ல ஜொலிக்கக்கூடிய தன்மைகள் இருக்குதுங்க. அரசியல் மாற்றத்தினால் பலவிதமான ஆதாயங்களை அனுபவிக்கக்கூடியவர் ரிஷபராசிக்காரர்கள். பெட்டி பெட்டியாக பணத்தை, கட்டுக்கட்டாக பணத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள். அதுவும் கெட்ட வகையில இல்லைங்க, நல்ல வகையிலே அனுபவிக்கலாங்க. இத்தனை சிறப்பு அம்சங்கள் ரிஷபராசிக்கு உண்டுங்க. ஆகையினால ரிஷபராசி அன்பர்கள் சந்தோஷத்துடன் வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.